Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். TNAU அதாவது அக்ரிகல்ச்சர், TNJFU, AU Faculty of Agriculture UG அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜூன் 6 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதே போல டிப்ளமோக்கும் அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 6/6/2024 அப்படினு கொடுத்திருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து வைக்கிறேன், தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயூவில் அஃபிலேட்டட் காலேஜாக இருந்தாலும் சரி, அதே போல் கவர்மெண்ட் காலேஜில் ப்ளேஸ் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயூ அட்மிஷன் ப்ரௌச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தனியாக வந்து ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஎன்ஜேஎஃப்யூ ஃபிஷரி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தனியாக இருக்குது. அதே போல் டிப்ளமோ, அதே போல் ஏயு அட்மிஷன் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சருக்கான ப்ரௌச்சரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ரௌச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் சீட் வேணும், எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேணும், எனக்கு ஃப்ரீ சீட்ஸ் வேணும், எனக்கு வந்து டொனேஷன் இல்லாமல் சீட் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் இங்கே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர், பேராமெடிக்கல், தனுவாஸ், எம்பிபிஎஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஜி ப்ரோக்ராம்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 8 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி கோர்ஸில் வந்து 7 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டு TNAU இஸ் மேண்டேட்ரி ஃபார் கெட்டிங் அட்மிஷன் இன் கான்ஸ்டியூண்ட் அண்ட் அஃபிலேட்டட் காலேஜ் த்ரூ கவுன்சிலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் உங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் மூலமாக வந்து அது ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணி அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரிவியூ பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு போகும். நீங்கள் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து TNAU மூலமாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் தமிழ் மீடியம் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரில் தமிழ் மீடியம் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிட்டிஸ், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது TNAUக்கு கீழே கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா AC அண்ட் RI அந்த மாதிரி தான் வந்து ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. AC அண்ட் RI கோயம்புத்தூர், AC அண்ட் RI மதுரை, AC அண்ட் RI திருச்சி, அந்த மாதிரி தான் வந்து காலேஜ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. AC அண்ட் RIனா அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதை தான் வந்து AC அண்ட் RIன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் காலேஜ், TNAUக்கு கீழே வர உறுப்பு கல்லூரிகள், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தான். அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 கவர்மெண்ட் காலேஜ் வந்து இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ் ஆகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. நல்லா கட் ஆஃப் வச்சுருக்கோங்க. நீங்கள் இதில் பிளேஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் வந்து எப்படி வந்து அலாட் ஆகும்? இப்போ AC அண்ட் RIயில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 288 சீட் இருக்குது. அதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. NRIக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல், ஐகார், அந்தமான், அதுக்கப்புறம் JNK, ஸ்டடி இன் இந்தியா, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கவுன்சிலிங் மூலமாக இவ்வளோ போகும். ஐகார்லேருந்து வரவங்களுக்கு AC அண்ட் RIயில் இவ்வளோ சீட்ஸ், அந்த மாதிரி வந்து சீட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1820 சீட் வந்து இருக்குது. அதே தமிழ் மீடியமில் பார்த்தீங்கன்னா 547 சீட் இருக்குது. ஸோ எங்கெங்கே எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் காலேஜ், அதில் எவ்வளோ வந்து சீட்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. TNAU கோட்டாவை மட்டும் இங்கே போட்டிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து போடலை. ஸோ நிறைய அஃபிலேட்டட் காலேஜஸ் வந்து இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ஸோ இந்த 28லேயுமே இருக்க சீட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த அஃபிலேட்டட் காலேஜஸ்க்குலாம் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். இப்போ சிம்பிளாக வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டே போயிடலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதிபராசக்தினா அதில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அதே தந்தை ரோவர்னா அதில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனே வந்து 1 by 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான காலேஜை வந்து இங்கே சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேங்கிங் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி வந்து உங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி ரீசெண்டாக வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். உங்கள் 4 மேஜர் சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் உங்களுக்கான கட் ஆஃப் வந்துடும். அது நீங்கள் எந்த மேஜர் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் 4 மார்க்கே ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா BSc அக்ரி படிக்கணும்னா நீங்கள் எந்த குரூப்பில் எடுத்திருந்தால் எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது.
குரூப் 1 பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அதே குரூப் 2ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் தி 4th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது கூட நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. குரூப் 2A பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனுக்கு வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ இதில் வந்து மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜூவாலஜி அந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் மற்ற கோர்ஸுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நான் அக்ரியில் வொகேஷனல் ஸ்ட்ரீமும் இருக்கும். வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரே வந்து +2ல வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்து வருவீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும். அதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா 2 lakhs வந்து ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கும் நடக்கும், ஆஃப்லைன் கவுன்சிலிங்கும் நடக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி தான் வந்து உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ யாருக்கு எப்படி எல்லாமே மெயில் கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். மெயிலை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட் அட்மிஷன், அந்த சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிற வரையும் உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க, உங்களை இன்வைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தான் கொடுத்துருக்காங்க. ரேகிங், அதே போல் ஃபீஸ் அண்ட் டெபாசிட் இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். தேவைப்படுறவங்க ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சயின்ஸுக்கு என்ன, டெக்னாலஜிக்கு என்ன, எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதுக்கெல்லாம் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு வந்து 33,000 வரும். அதே டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 73,000 வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், ஒன்றுக்கும் செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக அட்மிஷனுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.